ஓம் அகத்தீசாய நம. 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 தைப்பூச விழா பல ஞானிகள் தோன்றியிருக்கிறாங்க. ஆடி பூரம் என்றும் இப்படி பல விழா நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விழா தைப்பூச விழா உலகம் புறாவும் நடத்தப்படுது. என்ன ஆச்சரியம்! அகத்தீசர் பெரிய மகான், நந்தீசர், திருமூலர், காலாங்கி, போகர், பதஞ்சலி முனிவர், ராமலிங்க சாமி, மாணிக்க வாசகன், இன்னும் பெரிய மகான்கள் இருக்கிறாங்க. தைப்பூச விழா மட்டும் உலகெங்கும் நடைபெற்று வருது. ஏன் நடக்குது? யாவது அப்புறம் பேசிக்கலாம். குடியலில் உள்ள உள்பணின்னு சொன்னால் அந்த ரங்கத்தில் இருக்க சில காரியங்கள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. இது சமையல் செய்கிறது மாதிரி அந்த அன்னதானம் செய்யறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி இப்போ ஒரு பண்பட்ட கூட்டம் ஓங்காரவில் இருப்பதனால்தான் இங்கே சிறந்த விழா நடத்துது. விழா என்பது இந்த சங்கத்துக்கு சில அலங்கார பொருளும் தேவைப்படுது. இப்போ ராமலிங்க சாமி படம்லாம் வச்சுருக்கோம், அந்த மேடையெல்லாம் அலங்காரமாக இருக்குது, அது அவசியம்தான். ஆனால் அதை விட மிக சிறந்த விழா பாசி ஆட்டக்கூடியது. இப்போ இந்த விழா நோக்கம் என்ன? முதுகுரு தலைவன். இப்போ ராமலிங்க சாமிகள் முதுகுரு தலைவன். நினைக்கும் போதே வரக்கூடிய வல்லம், நினைத்த உடனே வருவார். அவர் சொன்னார் ஒரு நாள், நான் தற்போது இங்கே இருக்கிறேன், இந்த உலக மக்கள் புலை தவிர்த்து எங்கு என்னை நினைத்தாலும் அப்போதே தேகத்தில் சாருன்னு சொன்னார். அப்போ உயிர்கொலை செய்யாமலும் பொறால் உண்ணாமலும் இருந்தால் அவர் நினைக்கும் போது அங்கே அவர் உடம்பில் சாருன்னு சொன்னார். இப்போ அவர் என்ன செய்கிறார்? இப்போ நம்ம நினைக்க அவ்வளோ விழா நடத்துகிறோம். இப்போ அன்பர்கள் கேட்பாங்க பொதுமக்கள், என்ன இங்கே விழான்னா? அருட்பெருஞ்செய்தி ஆண்டவராகிய ராமலிங்க சாமிக்கு பூஜை செய்கிறாங்க, அதான் விழா நடத்துகிறாங்க. அப்போ பெரியவர்களுக்கு நம்ம விழா நடத்துகிறோம். செத்தவருக்கல்ல, முற்று பெற்ற முனிவர்கள், மரணத்தை வென்றவர்கள், அழைத்தால் அக்கனமே அஞ்சேல் என்று சொல்லுவோம் ஆற்றல் பெற்ற ஞானிகளுக்கு நடத்திட்டு இருக்கோம். அப்புறம் ராமலிங்க சாமி விழா நடத்துகிறோம். 9 கோடி ஞானிகள் இருக்கிறார்கள். 9 ஞானிகளும் சன்மார்க்கவாதியே. சன்மார்க்கத்தை கடைபிடிக்காவிட்டால் அவர் ஞானியாக முடியாது. இப்போ ராமலிங்க சாமி வணங்குறோம், நோக்கம் நான் கேட்டான். அவர்கள் ஒரு மனிதனாக இருந்தால் உணவு, உடை, வீடு வேண்டும். உணவு இருக்க வேண்டும், தடைபடாத உணவு, உடை இருக்க வேண்டும், தங்குவதற்கு வீடு இருக்க வேண்டும். தங்குவதற்கு வீடு இருந்தால் தான் செயல்பட முடியும். வறுமையில்லா வாழ்வு, செல்வமில்லை பெருக வேண்டும், வறுமையில்லா வாழ்வு இருக்க வேண்டும். இப்போ வறுமை இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. அன்றாட தேவைகள் உணவு, உடை, தங்கு வசதி, போக்குவரத்து, வாகன செலவு, அப்போ அது தடைபடக்கூடாது. காலையில் இருந்தால் அவர்களுக்கு ஏதோ அவர் விருப்பமான உணவு கிடைக்க வேண்டும். டீயோ காப்பியோ சாப்பிடணும். பிறகு மதிய உணவு சாப்பிட்றாங்க. காலை உணவு, மதிய உணவு, மாலை இரவு உணவு சாப்பிடணும். ஓய்வு கொள்ளணும். ஒரு அமைதியான தூங்குவதற்கு, உறங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். இப்போ அந்த வீடு சுகாதாரமான முறைப்படி அமைந்திருக்க வேண்டும். அப்படி அமைந்தால் அது சிறந்த வாழ்வு தான். இப்போ நோய் வந்தால் மருத்துவத்துக்கு பணம் இருக்க வேண்டும். இப்போ வறுமையில்லா வாழ்வு, உடல் ஆரோக்கியம், பண்புள்ள மனைவி, பிள்ளைகள், அந்த சூழ்நிலை, மன அமைதிக்கு ஒரு குடும்பம் அவசியம். அது பண்புள்ள மனைவியாக இருக்கணும். அந்த பண்புள்ள பிள்ளைகள், அந்த குடும்பம், தாய் தந்தை, மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தால் தான் மன அமைதி கிடைக்கும். இதை ஆசான் புரியும். அவருக்கு ஆசான் புரிந்து இவர்கள் எதை விரும்புகிறார்கள்? இப்போ ராமலிங்க சாமிகளே அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும். ஒரு வேண்டுகோள், ராமலிங்க சாமிகளே உங்கள் திருவடியை பூஜை செய்வதற்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும். என்னையும் உங்கள் திருவடிக்கை கொத்தடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். போதாதா? நான் என் கரையனாக என்னையும் பொருட்டாக மதித்து ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள். ராமலிங்க சாமி மகிழ்ச்சி அடைவார். இந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்? அடிப்படை தேவைகள், உணவு, உடை, வீடு, வியாபாரமோ அல்ல தொழிலோ, அன்றாட தேவை, அவனுக்கு தேவை, அந்த வாழ்க்கைக்கு தேவையானது எதுன்னு கேட்டான். அவனுக்கு மட்டும் இல்லை, மனைவி, மக்கள், தாய் தந்தை, இவர்களுக்கு. மனைவி, மக்கள், தாய் தந்தை, சுற்றத்தார்கள் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தால் தான் மன அமைதி இருக்கும். ராசா ராமலிங்க சாமிகளை பூஜிக்கும் போது இவனுக்கு யார் அன்பு காட்டுவார்கள் அவர்கள் அந்த குழுவை சேர்த்து வைப்பார்கள். தாய் தந்தைட்டு அன்பு காட்டுவார், தாய் தந்தை அன்பு காட்டுவார்கள், மனைவி மக்கள் அன்பு காட்டுவார்கள், உறவினர் இருக்காங்க. அப்போ மனசில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படி ஒரு கூட்டத்தை அந்த குழுவை உருவாக்கி தருவார்கள் ஞானிகள். அப்போ எவ்வளவு கருணை இருக்க வேண்டும்! இவன் சொல்கிறான், இவன் கேட்கிறான், ராமலிங்க சாமிகளே நீரே பெரியோர், உங்களது திருவடியை பூஜைக்கு வாய்ப்பை தந்து விட்டீர்கள்.
எனக்கு எந்த குறையும் விடக்கூடாது. நான் மேற்கொள்ளும் தொழிலும் அப்படி இருக்க வேண்டும். மனைவி மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாது இருக்க வேண்டும், எனக்கு நோய் நொடி இல்லாது இருக்க வேண்டும். அப்போ முரண்பட்ட மனைவி, முரண்பட்ட தாய் தந்தை, முரண்பட்ட சகோதரர்கள் இருந்தாலும் ஒரு நொடி போது மாற்றும் வல்லமை உண்டு. இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவர் ராமலிசாமி. இறந்தவனை எழுப்புவார். கூட இருப்பவர்களை மாற்றுவது ஒரு நொடி போது தம்பி முரண்படானா மாற்றுவார். தம்பி அன்னையிலேருந்து மகிழ்ச்சி இருப்பான், சொன்னபடி காப்பான். மனைவி முரண்படல மனைவியை மாற்றுவார். அதான் சொன்னேன், இவன் எப்படி இருந்தால் இவனுக்கு மகிழ்ச்சி வரும். மனைவி அமைதியாக இருக்கார், அவனுக்கு குடும்பத்தில் இருப்ப அத்தனை பேரையும் மாற்றி முரண்பாடற்றவர்கள் ஆக்கி தருவார்கள். அதான் ஆற்றல். எவ்வளோ பெரிய ஆற்றல் இது யாருக்கும் தெரியாது. இவன் யாரோடு பழகுகிறானோ, வேலையால் பழகிறான் சரி, யார் பழகிறானோ அவெல்லாம் நட்பாக மாறுவான். அப்போதுதான் இவன் மன அமைதி பெறுவான் என்றால் அதை வேலை செய்து விடுவார் அவர். அதான் ஆற்றல். இறந்தவனை ஏற்பக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் இதை செய்ய மாட்டார்களா? செய்வார்கள். விரும்புவது கை கூட வேண்டும். இல்லாத்தானுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. காலை உணவு, மதிய உணவு, மாலை உணவு விருப்பம் கை கூட்டிகிட்டே இருக்கணும். ஒன்று புண்ணிய பணம் இருக்க வேண்டும், ஒன்று அருள் பணம் இருக்க வேண்டும். விருப்பம் தான் விரும்புவது கை கொடுது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு வாகனம் தரமான வாகனம் வேண்டும், வாகனம் வரும். தரமான வாகனம் உடல் ஆரோக்கியம் இருக்கணும், மன கவலை இருக்கக்கூடாது. இவனுக்கு எப்படி மன அமைதி வரும்? கடன் சுமை இருக்குது, அதை உடச்சேரி சொந்த வீடு இருக்கணும். அது சொந்த வீடு அமைதி, சொந்த வீடு வேண்டும். அந்த வீட்டில் வந்து பிரிட்ஜி எதாவது இருக்கனால பிரிட்ஜி இருக்க வேண்டும், மிக்சி இருக்க வேண்டும், டிவி இருக்கணும், டெக் இருக்கணும். இதெல்லாம் மன அமைதினா அதுவும் தருவார். இதெல்லாம் தேவை மனிதனுக்கு அவசியம் தான். அது இதெல்லாம் பார்க்குறான் ஞாகினி ஆக மாட்டானோ, இதெல்லாம் பார்க்குறான், டிவி பார்க்குறான், டெக்கோ பார்க்கலாம் பார்ப்போம். ஆனால் புலால் உணவு சாப்பிடக்கூடாது, அதை ஏற்றுக்க மாட்டான் ஞானிகள். இவன் விருப்பமானவற்றை குடும்பத்தை என்னென்ன தேவையோ அத்தனை இருக்குது. பிரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, டெக் இருக்குது, அநேகப்பட்ட அத்தியாவசிய பொருளாக இருக்குது. இத்தனை இருந்தாலும் மன அமைதி இருக்காது. என்ன காரணம்? ஒன்று பலகீனமான அறிவா? ஏன் மன அமைதி இல்லை? உடல் நோய், அதையும் மாற்றி தருவார்கள். மன அமைதி உள்ளவர்கள், மன அமைதி விரும்புகிறவர்கள் பக்தி வேண்டும். எப்படி பக்தி செலுத்த வேண்டும்? எந்தெந்த வகையில் மனசு குறைய வருது, கடன் சுமை தீர்ந்து போச்சு, உடல் ஆரோக்கியம் இருக்குது, அன்பு இது முரண்பாடு இல்லாத ஒரு குடும்ப சூழ்நிலை, முரண்பாடு இல்லாத ஒரு உறுப்பினர்கள், அதான் தாய் தந்தை மனைவி மக்கள். அப்படியே இருந்தாலும் மாற்றும் வல்லமை இருப்பதனால் அது சாதகமாக முடியும். இப்போ உடனே சில பேர் இருப்பாங்க, தம்பி வந்து முரண்பாடாக இருப்பார். எதிர் காரணமாக சொத்து பாகப்பிரிவினையிலேயே அவர்களே முரண்பாடு இருப்பார்.